Hello students, இப்போ வந்து 10th standard first lesson 10th standardல first lesson relation and function உறவுகளும் சார்புகளும் அந்த லெசனில் இருக்க third exercise 1.3 அதில் இருக்க fourth sum பார்க்கலாம். ஆல்ரெடி exercise 1.3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து fourth sumோட டயக்ராம் வந்து கிளியராக இல்லை. தட்ஸ் வை அகெயின் நான் வந்து ஒரு வீடியோ ஃபோர்த்து சம்மிட்டு வீடியோ எடுத்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் கிளாரிட்டி இல்லாதவங்க இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சம்முக்குள்ளே போகலாம். ஃபோர்த்து சம், a graph representing the function f of x given in figure 1.16. It is clear that f of 9 equal to 2. Find the following value of the function f of z, f of 7, f of 2, d வந்து f of 10. இதோட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபாலோயிங் இந்த ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபோர்த்லேயே வந்து செகண்ட் சப்டிவிஷன், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் செகண்ட் கொஸ்டின். தேர்டு, டிஸ்கிரைப் தி ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி நாம் ஃபைண்ட் பண்ணணும். ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க டயக்ராம் ஃபிகர் 1.16. ஓகேவா? இப்போ சம்முக்குள்ளே போகலாம். இந்த மொத்த சம்முமே வந்து நம்ம இந்த டயக்ராம் பேஸ் வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே வந்து ஈஸியாக சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த டயக்ராமில் இது வந்து இந்த கிராஃப், இந்த கிராஃபில் கீழே இருக்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ். இப்படி இருக்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ், அதாவது வெர்டிக்கலாக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ், ஹரிசாண்டலாக இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் தான் வந்து நமக்கு கிவன் ஒன், இது வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து நம்மளோட சொல்யூஷன். ஓகேவா? இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். அதுலேயே வந்து கொடுத்துட்டாங்க y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கிராஃப்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் A1 அதில் எஃப் ஆஃப் 0 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதை நம்ம பார்க்கலாம். எஃப் ஆஃப் 0 வந்து இப்போ எஃப் ஆஃப் 0ங்கிறது என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி தானே இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 0. எக்ஸோட வேல்யூ 0னா இங்கே பார்க்கணும், கிராஃபில் பார்க்கணும். அப்போது எக்ஸு வந்து இது தானே, இங்கே 0 இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், ஒய் தான் நம்மளோட ஒய் ஆக்சிஸ் தான் நம்மளோட சொல்யூஷன்னு சொன்னேன். அப்போ இந்த 0 வந்து எங்கே போய் டச் ஆகுது, அதாவது இந்த டயக்ராம் வந்து டயக்ராமோட டாட் வந்து எங்கே போய் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பார்க்கணும். அப்போ அப்படியே பார்த்தோன்னா இங்கே எங்கேயுமே இல்லை, 9ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஒய் ஆக்சிஸில் வந்து 9. அப்போது எஃப் ஆஃப் 0வோட சொல்யூஷன் வந்து 9. ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 9, அதுதான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன், எஃப் ஆஃப் 7 அப்படி ஈக்குவல் டு அதோட எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் 7னா எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்ன 7. அப்போ 7 பார்க்கலாம். 7 இங்கே இருக்குது. இது எங்கே போய் டயக்ராமில் டச் ஆகுது, இங்கே டச் ஆகுது. இதுவுமே மீட் பண்ணுற இடம் என்ன, 6, 7, 6. அப்போ 6 தானே நம்மளோட ஒய் வேல்யூ. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 6, அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சி பார்க்கலாம். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் 2னா என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்ன 2ன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம 2 எங்கே இருக்குன்னு பார்க்கணும், இங்கே இருக்குது. அப்போ இது எங்கே போய் டச் ஆகுது, 6ல் டச் ஆகுது. 6ம் 2வும் மீட் பண்ணுற இடம் என்ன, இந்த பிளேஸு. அப்போது ஒய் ஆக்சிஸோட வேல்யூ என்ன 6. அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 6, இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 10. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன 10. அப்போ இதில் பார்க்கலாம் 10 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 10 மீட் பண்ணுற இடம் ஒயில் வந்து 10 எங்கே மீட் பண்ணுது, இங்கே மீட் பண்ணுது 0ல். அதுக்கு முன்னாடி எங்கேயே இல்லை, இங்கே தான் மீட் பண்ணுது. ஸோ எஃப் ஆஃப் 10ஓட வேல்யூ வந்து 0, இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ அப்படியே இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 1ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு.
அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது எக்ஸு 1 அப்போ 1 வந்து ஒய் தானே, அப்போ இங்கே 1 வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ டயக்ராமில் மீட் பண்ணுற இடம் எது? இங்கே. அப்போ இது வந்து இந்த லைன் வந்து எங்கே வருது? கீழே போட்டோம்னா 9க்கும் 10க்கும் இடையில வருது. அப்போ 9க்கும் 10க்கும் இடையில என்ன நம்பர் இருக்கும்? 9.5 இருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 9.5. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். f of x equal to 1, f of x equal to y in the given in graph, f of x equal to 1ங்கிறதும் வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் கிராஃப் வச்சு x equal to 9.5 அப்படின்னு நான் ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கும். டொமைன்னா மதிப்பகம், ரேஞ்ச்னா வீச்சகம். அப்போ மதிப்பகம் வந்து x ஆக்சிஸ், வீச்சகம் வந்து y ஆக்சிஸ். ஓகேவா? அப்போ அந்த நம்ம போட்டிருக்கிற டயக்ராமில் எவ்வளோ வர அந்த லைன் வந்து எந்த வரைக்கும் ரீச் ஆகிருக்கு, அதோட எண்டு பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு 10 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 10க்கு மேலே எங்கேயும் போகல, 10 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ என்னோட டொமைன் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதுதான். அதே வந்து வீச்சகம் ரேஞ்ச் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் போயிருக்கு. அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 இதுதான் என்னோட ரேஞ்சு. அதை நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு அதை வந்து நாம் இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். x belongs to 0 less than or equal to x less than or equal to 10. ஓகேவா? x belongs to r அப்படின்னு நம்ம எழுதணும். அதே மாதிரி தான் வீச்சகத்துக்கு x/0 less than or equal to x less than or equal to 9, x belongs to r அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்மளோட மதிப்பகம், domain and range, மதிப்பகம் and வீச்சகம். நெக்ஸ்ட் த இமேஜ் ஆஃப் 6 under f என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுலேயே 6 under f அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நமக்கு வந்துடுச்சு. அதுதான் நம்மளோட கீவேர்டு. அப்போ 6 under f அப்படின்னா f of x அப்படிங்கிறது மீனிங். அப்போ f of xன்னு என்ன? xோட வேல்யூ 6. அப்போ கிராஃபில் நம்ம பார்க்கலாம். 6 இங்கே இருக்குது, 6 வந்து எக்ஸ் ஆக்சிஸ், 6 இங்கே இருக்குது. 6 வந்து போய் மீட் பண்ணுற இடம் என்ன? இங்கே. எங்கே இந்த பாயிண்ட் வந்து ரெண்டு மீட் பண்ணுறது 5லையும் 6லையும் மீட் பண்ணுது. அப்போ 6,5. அப்போ நம்மளோட y என்ன? 5. அப்போது f of xோட வேல்யூ என்ன? 5. ஸோ த இமேஜ் ஆஃப் 6 under f இஸ் 5. இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம ஓவர்வியூ பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 1.3 எக்ஸசைஸ் 1.3 4th கொஸ்டின். இதுதான் கொஸ்டின், அதுக்குண்டான கிராஃப் இது. இதை வச்சு தான் நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் A, B, C, D அதோட சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இது செகண்ட் சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது. இது தேர்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது. இது ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இந்த சம்மு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.